ஆண்களின் ஆளுமையேங்கிறத ஒரு பெண் பேசி நம்ம கேட்கணும். இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்களை ஆண்களின் ஆளுமையே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் முதல் வணக்கம். ஒரு அழகான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆடவரினுடைய ஆளுமையா, பெண்களினுடைய மதிநுட்பமா, இல்லறம் எப்போது சிறக்கும் என்ற கேள்வி. இந்த பெண்ணினுடைய மதிநுட்பத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சிருவாங்க. அதை எப்படியாவது நம்ம உடைச்சு நடுவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலான்னு நானும் பேனா பென்சில் பேப்பரோட ரொம்ப நேரமா காத்திருந்தேன். கண்டென்ட்டே கிடைக்கல. வேதாயம் மட்டும்தான் கிடைச்சிருக்காங்க. விடவே மாட்டேன். இன்னைக்கு ஆண்களை ஒரு காமன் நேரம் திட்டி தீர்த்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெண்களை நீங்க அடக்க நடக்கிறீங்க. உங்களை அடக்கிட்டாலும் நீங்க டீன்னு கூப்பிடுறீங்க, நான் உங்களை டான் கூப்பிட்டா நீங்க கோப்படவே இல்லையாக்கும். ஊட்டுற கை தான் உயர்ந்த, உண்ணுகிற கையும் நீங்க தான், ஊட்டுற கையும் நீங்க தான். நாங்க இல்லைன்னு சொல்லல. உழைக்கிற கையின்னு ஒரு கை இருக்குல்ல, குடும்பத்தை பாதுகாக்கிற கையின்னு ஒரு கை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆடவர். ஒரு சிங்கத்தின் பிடரியை அப்படி தள்ளி விட்டு அப்படி வந்து நிக்கும்ல ஒரு ஆண் சிங்கத்தினுடைய கம்பீரம், தோகையை விருத்து நிற்கக்கூடிய ஒரு ஆண்மயிலினுடைய ஒயில், கொண்டை அப்படி சிலிப்பிட்டு நிக்கும்ல, பெட்டை இல்ல நிமிர்வோடு இருக்கக்கூடிய சேவல், அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு, அது கெத்து. இதுக்கு பேர் தான் வேதா தில்லு. அது ஆண்களிடம் தான் இருக்கிறது. நேரம் கைதட்டி குமிச்சிருக்க வேணாம் ஐயா. என்ன பேச்சு இவ்வளவு நேரம் வந்து ஆணுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது இல்லையா? அந்த ஆளுமையை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. வீட்டுக்காரரு ஆடம்பரமா செலவழிக்கிறாரு, வரப்போறவங்களுக்குலாம் செலவழிக்கிறாரு, சொந்தக்காரங்களாம் செலவழிக்கிறது, சிக்கனமா எடுத்து வைக்கிறது. அந்த ஆளுக்கே தெரியாம அந்த ஆள் பாக்கெட்ல இருந்து எடுத்து 3 சீட்டு போடுறது. அதான் பாத்திர சீட்டு, நகைச்சீட்டு, என்னத்தையாவது ஏலச்சீட்டுன்னு போடுறது. கரெக்டா சீட்டு முடிய போகும்போது ஓடி போயிடுவாங்க. அவர் சொல்றது கிடையாது. வீட்டுக்கு வந்து கம்முன்னு 3 நாளைக்கு எதுக்குப்பா பேசாம இருக்க, என்னடா வேணும்? இவர் பேராண்மை உடையவர். இந்த பிள்ளையை தவிர பார்க்க நல்ல மனுஷனத்தை ரொம்ப சீரழிக்கிறது. அடாவடித்தனமான ஆளுகள்லாம் அசால்ட் பண்ணிடுவாங்க. இதை என்ன செஞ்சா எங்க தட்டினா விழுவுன்னு தெரியும். ரொம்ப நல்லவங்களைத்தான் பிடிச்சி கொடுமைப்படுத்துறது. 3 பேரும் ஓடிருப்பான். பாத்திர சீட்டுக்காரன்னு ஓடிட்டான், நகைச்சீட்டுக்காரன்னு ஓடிட்டான், ஏலச்சீட்டுக்காரன் தான் முதல்ல சொல்லாம கொள்ளாம ஓடிருப்பான். உங்களுடைய மதி ரொம்ப நுட்பமா வேலை செய்யுது. நான் கேட்குறேன், பெண்களுடைய மதிநுட்பம் பெண்களுடைய மதிநுட்பம் குறைந்தது அல்ல. ஆனா ஒரு இல்லறம் சிறக்கணும்னா அங்க காக்கும் கரமாக பாதுகாக்க ஒரு ஆள் வேணும். பெண்களுடைய மதிநுட்பம் தங்க மாதிரி விலை மதிப்பில்லாதது, ஆனா பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்குது. யாரா ஒரு ஆள் காவலுக்கு வேண்டியிருக்கு உங்களுக்கு. நாங்க இரும்பு தான், இல்லைன்னு சொல்லல. இந்த இரும்பு பெட்டகத்துக்குள்ளதான் அந்த தங்கம் இருக்கணும் எப்பயுமே. அது உங்களுக்கு புரியணும். நீங்க மதிநுட்பம் உள்ளவர்கள் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா மதிப்பு யாருக்கு இருக்குன்னு பாருங்க, எங்களுக்கு தான். நீங்க போடுற மாமியார் மருமக சண்டையை நிப்பாட்டினீங்களே அந்த குடும்பம் சிறந்துரும், இல்லறம் இனிச்சிரும், சூப்பரா போயிடும். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா நன்றியோட இருக்கணும். நாங்க சாப்பிடுறோம், நாங்க ஒரு பெண்கள்ட்ட இருந்து என்னதெல்லாம் அனுபவிச்சுக்கிறோம். ஒரு பெண்ணா, ஒரு தாயா, ஒரு பெண் என்னெல்லாம் செய்யறான்னு ஆண் நன்றியோட இருக்கான்ல. ஏன் பெண்கள் நன்றியோட இருக்குல்ல? வேதநாயகி, என்னைக்காவது ஒருத்தர் எங்கள் வீட்டுக்காரு சூப்பர்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வீட்டுக்கார் நான் ஒருத்தி இல்லைன்னா அவன் சீரழிஞ்சு செங்கச்சம் வந்துருவான். அவர் பெருமை அப்படி பறக்கும், நடு ரோட்டில் பறக்கும். ஆனால் இதுக்கு எந்த ஆம்பளையா வருத்தப்படுறாரு? பேச்ச விடுமா, உள்ள வந்து வேலையை பருண்டுருவார். அசால்ட்டா ஒற்றை வார்த்தையில் இதே பதிலுக்கு சொல்லுங்க. இந்த பொம்பளையை கட்டினதுனால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு ஒத்த வார்த்தை சொல்லட்டும். அந்த குடும்பம் என்ன ஆகும்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படியே இருந்தாலும் மனசுல தான் வச்சிருப்பாங்களே ஒளிய, வெளியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்காது. இருந்தாலும் இங்க வரைக்கும் இருக்கும்ல. இப்படியே பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருப்பேன். ஆம்பளைய கஷ்ட நஷ்டத்தை வெளியவே காட்டிக்க மாட்டானுங்க. எவ்வளவு வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் காலையில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டு அப்படி ஜம்முன்னு வருவார். என்ன மாப்பிள்ள நேற்று ஒரே சத்தம் வீட்டில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த இடத்த ஒரு தடவு வாம்பாரு. முகரையில் குத்து வாங்கியிருந்தா கூட அப்படி ஒரு தடவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை ஜன்னல் வழியாக பார்த்தேன் நீ அடி வாங்கினது அப்படின்னா பார்த்துட்டீல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மதிநுட்பங்கிறது என்ன தெரியுமா? இல்லறத்துக்குள்ள எது சிறக்கணும் தெரியுமா? அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம், அது ரொம்ப முக்கியம். ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க உழைப்பவன் தந்தை. பாரதி சொல்லுவான், எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலையம்பா. எங்க அப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பும் ஒரு கம்பீரமும் வரும் பாத்தீங்களா? அப்பா ரொம்ப பேச மாட்டாரு. அப்பா சொல்லுவாரு, அப்பா இருக்கேன்டா பேசாம இருடா, நான் இருக்கேன்டா
அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த ஒத்தை வார்த்தைக்கு அம்மா பக்கம் பக்கமா பேசினாலும் ஈக்குவல் ஆகாதுங்க. இப்ப லைவ்ல அந்த குகேஷ்ன்ற பையன் அந்த கிராண்ட் மாஸ்டர் உலக செஸ் சாம்பியனை 18 வயசுல வாங்கிட்டு ஒரு பிள்ளை வந்த உடனே தகப்பனார தேடி ஓடி போய் அவ அப்பா அவர் ரஜினிகாந்த் கட்டி பிடிச்சான் பாத்தீங்களா? ரியல் ஹீரோ அந்த ரஜினிகாந்தை பார்க்கும்போது இருந்த சந்தோஷம் இருக்குது பாத்தீங்களா? என் பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிச்சுன்னா அதை நான் செய்வேன். என் பிள்ளைய எங்கே போனாலும் அந்த உச்சி வரைக்கும் கூட்டு போவேன்னு ஒரு அடம் பிடிக்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா? அது அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அம்மாவுக்கு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி கொஞ்சம் பயமாக இருக்கும். எதுக்கு சாமி அங்கே வரைக்கும் போய்கிட்டும்பாங்க. அவர்கள் தங்கம், நாங்கள் இரும்பு, நாங்கள் பயன்பாட்டுக்குரியவர்கள், அவர்கள் பாதுகாப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எதுக்கு நாங்கள் பட்டு சேலை கட்டுறோம்? நீத்து அம்பானி போட்டிருக்கதை நான் ஏன் போட்டிருக்கேன்? யாராவது ஒன்று போட்டிருந்தா இதே தான் வேணும்னு அடம் பிடிக்கிற ஏதாவது ஒரு ஆம்பளை பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளைய வெள்ளை வேட்டி சூப்பராக இருக்கான்னு கேட்ட ஏதாவது ஒரு ஆம்பளை கலட்டாம 3 நாளைக்கு துவைக்காம போட்டுக்க ஜீன்ஸு எப்படி மணக்குதானே யாராவது பக்கத்தில் யாராவது இப்படி பேசியிருக்கிறாங்களா? 24 மணி நேரம் அலங்காரங்களையும் அடுத்தவருடைய ஆடையும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு படித்திருந்தாலும் கொஞ்சம் அந்த மதிநுட்பம் வீட்டுக்குள்ள பயன்படலையோன்னு தோணுது. பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், புதிய பிரச்சனைகளையும் அது அந்த ஃபேஸ் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், என்ன வேணாலும் சரி பார்த்துக்கலாம்ங்கிற நெஞ்சு உரம் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினால்தான் இல்லறம் சிறக்கிறதே தவிர மதிநுட்பம் என்பது இந்த ஆளுகையின் கீழ் இருக்க வேண்டும். அதை குறைச்சு சொல்லவே இல்லை. எந்த இடத்துல விட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பை இன்னும் ஆடவரின் ஆளுமையிலிருந்து பெண்களின் மதிநுட்பம் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள், கொஞ்சம் கடன் வாங்கி கொள்ளுங்கள், கொஞ்சோண்டு மதிச்சிருங்க பொங்கல்ல இருந்து என்று கேட்டுக்கொண்டு எல்லாரிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.